நீங்க கேட்டது கடைசியா இப்ப வந்துட்டு, எஸ் இந்த முறை ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய 100% நல்லா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டட் எஸ்ஸே தான். கிட்டத்தட்ட நீங்க நல்லா எதிர்பார்த்துட்டு, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்க நம்பிக்கையா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இதுக்கு முன்ன நான் எஸ்ஸே பத்தின வீடியோஸ் நான் போட்டேன். அதையெல்லாம் பார்த்துட்டு, டெலிகிராம் சேனல் கூட நம்மள்ட்ட இருக்கு. நீங்க அதிலயும் ஜாயின் ஆயிக்கங்க. அடுத்து அந்த டிக்டாக்ல அதுல எல்லாம் இதே நேம் தான். நீங்க சேர்ந்து அதுல எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எதிர்பார்த்த மாதிரி 2025ஆம் ஆண்டு இந்த முறை நடக்கிற ஜெனரல் இங்கிலீஷுக்குரிய எஸ்ஏ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபுல் கைடு இது. கேள்வி எப்படி வரப்போகுது, நம்ம எப்படி இந்த விடையை அணுகப்புறோங்கிறத இந்த மெத்தடை நீங்க அப்படியே பாடமாக்கிட்டு போங்க. உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியான ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷமும் நான் இடம்பெற்ற அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து எது பெற வாரத்துக்கு நல்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நல்லா எதிர்பார்க்கக்கூடியதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வாரத்துக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கொஸ்டின் நான் ஒவ்வொன்றா டைப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, சம் பீப்புள், கொஞ்சம் பேரு, சம் பீப்புள் திங்க் தட், இப்படிதான் எப்பயுமே ஜெனரல் இங்கிலீஷ்ல கொஸ்டின் வந்து எஸ்ஏ கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கப்படுது. சம் பீப்புள் திங்க் தட் AI tools should be allowed for school and university students. Others believe that using AI harms real learning. ஓகே, இதான் இந்த கொஸ்டின். சம் பீப்புள் திங்க் தட், கொஞ்சம் பேர் நினைக்காங்க ஏஐ டூல்ஸ், இங்க ஏஐ டூல்ஸ் டைரக்டா அங்க ChatGPT போட்டு கேட்கலாம். அப்ப ஏஐ டூல் ஷுட் பி அலவுட் ஃபார் ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். பாடசாலை மாணவர்களுக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏஐ டூல்ஸை நம்ம ChatGPT போன்ற பிரபலியமான டூல்ஸை வந்து பாவிக்கிறதுக்கு அனுமதி வழங்கட்டாம்னு சொல்றாங்க. அதர்ஸ் பிலீவ் தட், மற்றவங்க நினைக்காங்க என்னன்னு சொன்னா யூசிங் ஹார்ம்ஸ் ரியல் லேர்னிங், உண்மையான கற்றலை வந்து என்ன செய்யுமா, பாதிப்புக்குள்ளாக்குமா. இது நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண கூடிய கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியனை பத்தி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ரைட் அன் எஸ்ஏ யூசிங் about 150 to 200 words. Do not exceed the word limit. இப்படிதான் வளமையா நம்மளுக்கு கொஸ்டின் வர்றது. அப்ப ஏஐ வந்து பாடசாலை மாணவர்களுக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எலவ் பண்ண சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்களா, மற்றவங்க சொல்றாங்க அவங்களோட உண்மையான கற்றலை வந்து இது என்ன செய்யும், பாதிப்புக்கு உள்ளாக்கும். அப்போ உங்களோட ஒப்பீனியன் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்டா போட்ட வீடியோ வந்து ஒப்பீனியனை பத்தினதான். அதே மெத்தட்டை கொண்டு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுத அப்புறம் கொஞ்சம் இதை நல்லா கொஞ்சம் டீப்பா பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இது கண்டிப்பா இது வரலாம். சரி, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது உங்களோட ஒப்பீனியன் எழுதுறது. இந்த மெத்தட்டை நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஏஐ டூல்ஸோட சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான் இந்த முறை வார மாதிரி இருக்கு. சரியா? அப்ப முதல்ல நம்மளுக்கு தெரியும், வளமையாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எழுதணும். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல நம்ம போன வீடியோல சொன்னேன். இதே இதை நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப அப்படியும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ சம் பீப்புள் திங்க் தட் AI tools should be allowed for school and university students. இப்போ எப்படின்னு சொன்னா, உங்களோட ஒப்பீனியனை நீங்க எழுதும் போது நீங்க இதுக்கு சார்பாக இருக்கக்கூடாது. சரிதானே? இதுல அட்வான்டேஜ் எழுதணும். இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கிறதுல அட்வான்டேஜ் எழுதணும். சில நேரம் ஏற்படுற பாதிப்பு இது எந்த அளவுக்கு ரியல் லேர்னிங் உண்மையிலே நம்ம கற்றுக்கொள்ள வந்து எந்த அளவுக்கு உதவி செய்யும். அப்ப அதுல நிலமும், அப்ப அது வந்து ஏஐ எந்த அளவுக்கு அதுல தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நம்ம இந்த விடையை கொஞ்சம் மனுரமா இருக்கு. போன வீடியோவில் பார்த்த கொஸ்டினை விட கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்க போகுது. அப்ப முதலாவது வசனம் நம்ம எப்பயுமே என்ன செய்யறோம், மேலுக்கீக்கிறத
அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதே தான் AI tools should be allowed for university and school students. While அப்ப இங்க கமா போடு while others believe that using AI harms real learning. Yes. இதே மாதிரி தான் others believe that using AI harms real learning. அதே தான் நம்ம என்ன செய்திருக்கோம், அப்படி எழுதியிருக்கோம். இதான் உண்மை. என்ற கொஸ்டின் நம்ம விடை எழுதும் போது விடையிற இன்ட்ரடக்ஷன் வந்து இப்படியோ தான் இருக்கணும். அப்படின்னு சொன்னாதான் கீழே வரக்கூடிய பொடி எல்லாம் வந்து பொடி பேராகிராஃப் எல்லாம் வந்து இதை பத்தி தான் கதைக்க போகணும்னு சொன்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், பெஸ்டான இன்ட்ரடக்ஷன் இதான். கேள்வியில சார் அதே தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, எழுத போறீங்க. 1-2 சொற்கள் உங்களால மாற்ற முடியுமாக இருந்தால் நீங்க மாத்தலாம், இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட ஒப்பீனியனை கேட்டதால நீங்க என்ன செய்யணும், ஐ பிலீவ்னு போடணும். ஐ பிலீவ் தட் ஏஐ கேன் பி யூஸ்ஃபுல். நான் சொன்னேன் கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யலாம், ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமாம். ஏன் அங்க முதலாவது வசனத்துல சொல்றாங்க எலவுட் பண்ணலாம். அப்ப எலவ் பண்ணினா என்ன அர்த்தம், யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. அப்ப இங்க நம்ம என்ன செய்யிட்டோம், ஐ பிலீவ் நான் நம்புறேன் தட் ஏஐ கேன் பி யூஸ்ஃபுல்னு நம்ம இங்க சொல்லி நாம தப்பிச்சிட்டோம். ஏஐ கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஸ்டூடெண்ட் பட் இட் இஸ் நாட் பெட்டர் ஃபார் எவ்ரி லேர்னர்ஸ். ஸோ எல்லா லேர்னருக்கும் வந்து என்ன செய்ய இல்லாதான் இது வந்து பெட்டரா இல்லையான்னு சொல்லி, அப்போ கொஞ்சம் பேர் இப்படி நீங்க விட எழுதினீங்கன்னு சொன்னா நீங்க 2 பேருக்கும் சார்பா இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிதான் விட எழுதணும். உங்களோட ஒப்பீனியனை கேட்டா நீங்க எந்த பக்கமும் சார்பா இருக்கக்கூடாது. 2லையும் நிலவும் இருக்கு, 2லையும் கெடுதி இருக்கு. அப்ப நீங்க 2யுமே சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், விளையிடணும். 150 இருந்து 200 சொற்கள் தான். அப்ப இவ்வளவுதான் என்ன நீங்க எழுதுறது. அப்ப 2 வசனம் தான் எழுதுறீங்க. எப்படி அவங்க சிலவங்க சொல்றாங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏஐ அலோவ் பண்ணணும், அதே சமயத்துல அது கொஞ்சம் பேர் சொல்றாங்க அலோவ் பண்ணிடலாது. அப்ப நான் என்ன சொல்றேன், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் அது அப்படி இல்லையான்னு சொல்லலாம். ஓகே, முதலாவது என்ன செய்யப்படும்னு சொன்னா ஏன் நம்ம இதை அலோவ் பண்ணணும். முதலாவது பொடி பேராகிராஃப்ல நம்ம அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப ஏஐ டூல்ஸ் கேன் சப்போர்ட் students who need extra help. அப்போ ஏஐ டூல்ஸ், இப்போ நம்ம ஏஐ டூல்ஸை பற்றி கதைக்கும் போது இப்போ முதல்ல ஏஐ டூல்ஸை பற்றி கதைச்சதால கேன் சப்போர்ட்னு சொல்றோம். இப்போ கேனை போட்டதுக்குரிய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா அது இருக்கலாம். கேன் சப்போர்ட்னு சொல்றது வந்து இருக்கலாம்னு சொல்றோம். இது இருக்கும்னு நம்மளால சொல்ல இயலாது. இப்படி சொன்னாதான் நீங்க உண்மையிலேயே இதுக்கு சார்பா கதைக்காம சார்பு இல்லாத மாதிரி நீங்க கதைக்கிற மாதிரி இருக்கும். கேன் சப்போர்ட் who need extra help, மேலதிகமான ஹெல்ப் தேவைங்களை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்க வந்து அதை ஏஐ டூல்ஸ் நடலாம். இப்போ ஏஐ டூல்ஸ் வந்து டிரெக்ட் ஏஐ டூல்ஸ் சாரத்தை நான் ChatGPT அமெரிக்கலாம். பொதுவாக இன்டர்நெட்னு தந்தாலும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே இப்போ ஏஐ ஐநத்தால இன்டர்நெட்னு வந்தாலே இதுகளாக தான் இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா ஹெல்ப். இப்போ அடுத்த பயனை நாம் எழுத போகிறோம். they can use AI to get explanations. கிராமரை பத்தி எழுதலாம். கிராமர் கரெக்ஷன்ஸ் summaries and practice question. அப்போ என்ன செய்யலாம், ஏஐ வந்து சப்போர்ட் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணும். அது எந்த வகையில் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணும், தே கேன் யூஸ். இங்க பாருங்க அப்பயும் கேன் யூஸ் பண்றோம், நம்ம கேன் போட்டு யூஸ் பண்றோம். தே கேன் யூஸ், இங்க தேன்னு சொல்ல வந்து யார ஸ்டூடெண்ட்ஸ். ஏஐ டு கெட் எக்ஸ்பிளனேஷன், மேலதிகமான எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வந்து மேலதிகமான எக்ஸ்பிளனேஷன், கிராமர் கரெக்ஷன்ஸ், சமரிஸ் சுருக்கங்கள், அடுத்து வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அவங்க வந்து என்ன செய்யலாம், மேலதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுகள் வந்து உலகம் வந்து என்ன கதைக்குது, அதனுடைய அட்வான்டேஜை பத்தி கதைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதனால கிடைக்கக்கூடிய நிலவெண்ணியா இருக்கு. திஸ் மேக்ஸ் லேர்னிங் ஃபிளெக்சிபிள். ஒரு பிள்ளைக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து காணாண்டு போதாண்டு நினைச்சிட்டு சொன்னா அது வந்து ஏஐ டூல்ஸை வந்து நாடி என்ன செய்யலாம், அதிகமான கொஸ்டின்ஸ் எடுத்து விளக்கங்களையும் தெரியாத விஷயங்களுக்கு தெரியாத விடைகளை எல்லாம் அந்த பிள்ளைகள் வந்து அதிகமான எக்ஸ்பிளனேஷனை நாங்கள் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்குமா. அப்போ இதனால பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன, திஸ் மேக்ஸ் லேர்னிங் ஃபிளெக்சிபிள். ஏஐ ஆல்சோ சேவ்ஸ்
time and gives access to many resources instantly ஒரு வேர்டு நம்ம உடனடியாக என்ன செய்யலாம் இங்க யூஸ் பண்ணலாம் அதான் நம்ம ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரதானமான காரணமே வந்து உடனடியாக அதுக்கு தான் நம்ம ஏஐ யூஸ் பண்றது அப்ப ஏஐ சேவ் டைம் அடுத்து வந்து ஆல்சோ சேவ்ஸ் போட்டு கேன் சேவ் ஆல்சோ சேவ்னு சொல்லும் போது நம் இதுக்கு சார்பா இல்ல சேவ் பண்ணலாம் நம்ம நேரத்தையும் சேவ் பண்ணி கிவ்ஸ் எக்ஸஸ் அனுமதி கொடுக்குற நம்மளுக்கு டூ டு மெனி ரிசோர்சஸ் சொல்லும் போது நம்ம சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா வளங்களாக இருக்கு என்ன அதை ப்ராக்டிஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பிரயோசனங்கள் இருக்கும் எல்லாமே என்ன வளங்களாக எடுக்கலாம் இன்ஸ்டன்ட்னா உடனடியாக ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அடுத்த ஒரு பிரயோசனம் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரிப்பீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அன்டில் தே அண்டர்ஸ்டாண்ட் தெம் கிளியர்லி அப்போ அந்த ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற முறை விளங்கலன்னு சொன்னா அந்த முறையை மாத்தி ஈஸியான முறையில விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் ChatGPT-லயோ இல்லாட்டி நம்மளுக்கு தேவையான ஒரு ஏஐ டூல்ஸ்லயோ நம்ம கேட்டு என்ன செய்யலாம் நம்ம அதெல்லாம் மாத்தலாம் அப்போ வந்து இவ்வளவு வசனம் வந்து என்னதை பத்தி கதைக்குதுன்னு சொன்னா ஏஐ டூல்ஸோட உதவியெல்லாம் கேட்குது இங்க பாருங்க ஒன்று எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கேட்கறது உண்டு அடுத்து எக்ஸ்பிளனேஷன் கிராமர் கேட்குற இதுகள் கேட்குற 2 ஃபிளெக்சிபிள் 3 டைம்ஸ் ரிசோர்ஸ் எடுக்கலாம் 4 ரிப்பீட் அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் தே அண்டர்ஸ்டாண்ட் விலங்கு எடுக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் சொல்லி 5 எடுத்திருக்கேன் நீங்க வேற ரஃப் பேப்பர்ல எத்தனை உங்களுக்கு தேவையோ அவ்வளவு தேவை எழுதிட்டு நீங்க முக்கியமான விடயங்களை எதை கொண்டு வசனம் அமைக்கலுமோ அதை கொண்டு நீங்க எழுதலாமா இருக்கும் இப்ப அடுத்தது நம்ம எழுத போறோம்னு சொன்னா இப்போ அடுத்த வசனம் எப்படி எழுத போறோம் அடுத்த பேராகிராஃப்ல கொஞ்சம் ஏஐக்கு எதிரானது மாதிரி தான் எழுத போறோம் அதாவது எப்படி ரியல் லேர்னிங் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள பிசிக்கலா நம்ம போயிட்டு கற்றுக்கொள்றது எப்படி தாக்கம் ஏற்படுத்த போகுதுன்னு நாம எழுதலாம் எப்படி லேர்னிங் வித்தவுட் ஏஐ gives more real thinking practice அப்ப நம்மளுக்கு தேவையான கொஷின்ஸ் ப்ராக்டிஸையோ நிறைய விடயங்களையோ வந்து என்ன செய்யும் நம்மட உண்மையான தூண்டல்களை நம்மட உண்மையான பிரெயின்ல ஏற்படும் ரியல் திங்கிங் ப்ராக்டிஸ் அது என்ன செய்யலாம் லேர்னிங் வித்தவுட் ஏஐ பாருங்க லேர்னிங் வித்தவுட் ஏஐன்னு சொல்லியிருக்கோம் ஏஐக்கு நம்ம எதிராக கதைக்கையும் இல்லை ஏஐ கூடான்னு சொன்னேன் நாம இல்லை ஏஐ இல்லாம நம்ம படிக்கிறது வந்து இன்னும் ரியல் ப்ராக்டிஸை வந்து என்ன செய்யலாமா அதிகப்படுத்துமாம்னு சொல்றோம் அடுத்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெவலப் problem solving skills by working on their own இப்ப நம்ம ஏஐ பத்தி கூடாம கதைக்கே இல்லை மேலுக்கு ஏஐல கிடைக்கிற நன்மைகளிடம் கீழுக்கு ஏஐ இல்லாம என்ன அந்த அந்த ரியல் லேர்னிங் கிளாஸ்ல போயிட்டு நம்மள பிள்ளைகளாக இருந்து படிக்கிறது ரியல் லேர்னிங்னு சொல்றோம் அந்த ரியல் லேர்னிங்ல கிடைக்கிற நன்மைகள் இருக்கு இங்க ஏஐ பத்தி நம்ம தப்பா கதைக்கல ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெவலப் ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்கில்ஸ் திறன்களை அவங்க என்ன செய்யலாம் அவங்க வளர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவங்களே யோசிச்சு என்ன செய்வாங்க அது ஐடியா அவங்க வேறு இடத்த போடலாம் இதெல்லாம் வந்து என்ன செய்யும் ரியல் லேர்னிங்ல அவங்களுக்கு வந்து தன்னை கொக்னிட்டிவ் தன்னை அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ல வந்து என்ன செய்யும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்குமா டீச்சர்ஸ் கேன் கைட் ஸ்டூடெண்ட்ஸ் டிரெக்ட்லி அண்ட் மேக் sure they understand the subject instead of copying the answers இப்ப வந்து உங்களுக்கு இந்த வசன நீளமாக இருந்தா நீங்க 2 உடைச்சு எழுதுனா டீச்சர்ஸ் கேன் கைட் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து டிரெக்ட்லி நம்ம முகம் பார்த்து என்ன செய்யலாம் பிள்ளைகளுக்கு வந்து விளங்கிட்டா விளங்கலியான்னு சொல்லி ஷுவர் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த புள்ள விளங்கிட்டா விளங்கலியான்னு சொல்லி என்ன செய்ய போதும் அந்த ரியல் லேர்னிங்ல இருந்து என்ன செய்வாங்க அந்த ஆன்சரை மட்டும் ஏஐ என்ன செய்யும் சும்மா விளங்கப்படுது அவங்க விடையை வந்து கொப்பி பண்றதை விட அவங்களாகவே அந்த கேள்விக்குரிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்குரிய தீர்த்து அவங்களாகவே ஆன்சரை யோசிச்சு எழுதுறாங்களான்னு சொல்லி டீச்சரும் வந்து என்ன செய்யலாம் நேரடியாக நின்று கைட் பண்ணலாம்னு சொல்றாங்க அடுத்தது ஏஐ கேன் reduce creativity and critical thinking. கிரிட்டிக்கல் திங்கிங்
உள்ளுக்கு புகுந்து ஆராய்ச்சி செய்யற மாதிரியான அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து என்ன செய்யலாம், ஏஐ வந்து ரிடியூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லாங்க. கேன் ரிடியூஸ்னு சொல்லது அது செய்யலாம், நம்மளுக்கு தெரியாதானே, அது அப்படி நடக்கிற மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க. கிரியேட்டிவ் திங்கிங்கை குறைக்கும். அடுத்தது வந்து எழுத போறோம். ஏஐ also requires internet and devices which some students may not have. ஏஐ வந்து என்னனாலும் நம்மளுக்கு பிரச்சனை காட்டலாம். இன்டர்நெட் டிவைஸ் வேணும், சில நேரம் ஏஐ வேலை செய்யாது, இந்த கிட்டத்திலும் கூட ஏஐல ஒரு ChatGPT ஒரு சின்ன பிரச்சனை வந்துக்கு. அப்போ எல்லாருக்கும் வந்து என்ன செய்யலாம், டிவைஸ் தேவைப்படும். அடுத்து வந்து ஏஐ இருந்தாலும் நிறைய பேருக்கு பாவிக்க தெரியாது, எப்படி எப்படி அதை யூஸ் பண்ணணும் தெரியாம இருக்கும். இது வந்து ஏஐ விட நம்ம ஏஐ நம்ம டிரெக்டா தாக்கல. ஆனா என்ன செய்யறோம், இது ஆன்லைன் லேர்னிங் இல்லாம நம்ம பிசிக்கலாக நம்ம கிளாஸுக்குள்ள பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதால ஏற்படுகின்ற நிலவுகளை வந்து என்ன செய்யும், இது யூஸ் செல்ற மாதிரி இருக்கும். சரி, அப்ப நம்ம ஏஐ பத்தி கூட ஒன்றும் கதைக்கல. இதுல வந்து ஏஐல கிடைக்கிற நன்மையும் இது ரியல் லேர்னிங்ல கிடைக்கக்கூடிய நன்மையும் பத்தி தான் சொல்லியிருக்கேமே தவிர ஏஐ பத்தி நம்ம எந்த விதமான தப்பும் கதைக்கல. அப்ப நம்ம கடைசியில என்ன செய்ய போறோம், இன் கன்க்ளூஷன், அப்போ சுருக்கமாக ஏஐ டூல்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன செய்யலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் ரிலையிங், அதிலே தங்கியிருக்கிறது, ஒன் தெம், ரிலையிங் ஒன் தெம் எலோன் இஸ் நாட் எஃபெக்டிவ். சரியா, அப்ப அதுல மட்டுமே தங்கிட்டு இருக்கிற வந்து என்ன, வினைத்திறனானது வந்து அதிலே நாம தங்கிட்டு இருக்கிறது, ரிலை பண்ணிக்கு இருக்கிறது, அதை நம்பிட்டு இருக்கிற வந்து என்ன, ஒரு வினைத்திறனானது இல்லையா. மன நீங்க என்ன செய்யலாம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். எஃபெக்டிவ் யாருக்கா, ஃபார் மோஸ்ட் லேர்னர்ஸ். சரியா, combination of AI support and real learning effort may help students learn better. அப்ப இங்க வந்து என்ன சொல்றாங்க, காம்பினேஷன் சேர்றது, ஏஐ சப்போர்ட்டும் ரியல் லேர்னிங்கும். ரியல் லேர்னிங்கிறது கட்டாயம் இருக்கணும், ஏஐ சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கணும். எஃபோர்ட், அதுல நம்மளோட முயற்சி, அது வந்து மே ஹெல்ப் லேர்னிங், அது வந்து என்ன செய்யும், ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை என்ன செய்யலாம், பெட்டர் ஆக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கொஸ்டனுக்கு நம்ம இப்படி யோசிச்சோம்னு சொன்னா இலகுவாக 177 சொற்களே நம்ம என்ன செய்திடலாம், ஒரு எஸ்ஏ வந்து எழுதிடலாம். இவ்வளவு சிம்பிளா தான் எழுதுற. நீங்க வசனங்களை இன்னும் சிம்பிள் ஆக்குங்க. உங்களுக்கு சொற்கள் தேவைன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு இதுக்குரிய கொஞ்சம் அட்வான்ஸ்டான vocabularies தெரியுமா, அதை நீங்க போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த ப்ரெசன்ட் விட எழுதுறது. இங்க கன்க்ளூஷனையும் இங்க இருக்கிற இன்ட்ரடக்ஷனையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஏஐ சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்டது, ChatGPT, இந்த மூணையும் தான் மேக்ஸிமம் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதை நீங்க அப்படியே பாடமாக்கிட்டு அந்த மெத்தடை நீங்க அப்படியே பாடமாக்குங்க. அப்போ இன்டர்நெட்டு, சோசியல் மீடியான்னு இல்லை, இன்டர்நெட் இந்த மாதிரி வரும்போது நீங்க இதே அப்படியே ஏஐங்கிற ஒரு சொல்ல மாத்திட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ மேக்ஸிமம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ இங்க இருக்கிறது ஏஐட நம்ம ஹெல்ப்பையும் கேட்டோம், இங்க இருக்கிறது நம்ம என்ன, அது ரியல் லேர்னிங்ல அனுகூலத்தையும் நம்ம பார்த்தோம். அப்படித்தான் ஒப்பீனியன் நம்மட எழுதுறது. உங்களுக்கு என்ன இதை பத்தின ஒரு ஒரு ஐடியாக்கள் இருந்துன்னு சொன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க ஒரு சப்போர்ட் உண்டு தாங்க. நான் இன்னும் அதிகமான வீடியோஸ் நான் போடுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.